ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கான வீடியோவில் ஒரு 2 to 3 டேஸோட டிஏஎம்எல் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து கோவிலுக்கு போகணும், அதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். இதுக்கப்புறமும் ஒரு கோவிலுக்கு போகிற விழா போகிறோம். அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் எடிட் பண்ணி போடல. அது வேறு இது வேறு. இது வந்து கிட்ட இருக்கிற கோவில், அது வந்து தூரமாக இருக்கிற கோவில். அன்றைக்கி வந்து வேறு அவுட்ஃபிட், இன்றைக்கி வேறு அவுட்ஃபிட். ஆனால் கோவில் தான் ரெண்டுமே. அது நான் எடிட் பண்ணி போடுறேன். இதுக்கப்புறம் ஒரு மோஸ்ட்லி ஒரு 1 வீக்குள்ளே நான் எடிட் பண்ணிடுவேன். இன்னும் எடிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பாக்கி. இதுவுமே எடுத்து வச்சுருந்தேன், 1 வீக் கழிச்சு தான் எடிட் பண்ணுறேன். அதை இன்னும் 1 வீக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதது தான். இந்த மாதிரி ஊர் சுற்றுறதுனால தான் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சீக்கிரமாக எடிட் பண்ணி போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு ரெடி ஆகியாச்சு. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சரின்னு சொல்லி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ணோம், எப்படி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு விருந்துக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அந்த விருந்துக்கும் போய் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம செடி பார்க்க வேண்டியது தான். இது பார்க்கும்போதே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. என்னன்னே தெரில, என்ன வேலை பண்ணாலும் பண்ணலனாலும் இது சும்மா போய் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்காக சும்மா வச்சு போய் பார்த்துட்டு வர்றது. எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ம சும்மா போய் நின்னா போதும். அதுவும் மோஸ்ட்லி இந்த தண்ணி வர டைமில் தான் நான் போய் அங்கே நிற்பேனே. சரி தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லி சும்மா பார்க்குறதுக்காக. இது வந்து புதுசாக வாங்கியிருந்தோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரிசி போடுவாங்க. அரிசி போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச அரிசி போட்டு அரைப்பாங்க. அப்புறம் ஈரமான அரிசி போட்டு அரைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இதை சோப் போட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவாங்க. நல்லா ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க. எனக்கு கரெக்டாக கம்ப்ளீட்டாக தெரில. பட் பொட்டுக்கடலை, அரிசி அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு அரைப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறது ஏதாச்சும் போட்டு அரைப்பாங்க. அதுக்கப்புறம் வெட்டாக இருக்கிறது போட்டு அரைப்பாங்க. இது க்ளீன் ஆகிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அம்மி அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது அது க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெட்டாக இருக்கிறது அந்த மாதிரி இதில் இருக்க அழுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துடும். அதை எடுத்து நம்ம தூரமாக தான் போட்டுறணும், நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக தூசி இது செய்யும் போது அதுலேருந்து வந்திருக்கும்ல குட்டி குட்டி தூசி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டைம்ஸ் நம்ம அரைக்கிறது எதுவுமே நம்மளால் சாப்பிட முடியாது. அது ஃபுல்லுமாக டஸ்ட்டு, கலரே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் ஆல்ரெடி பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணுவாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பூ கட்டுற வேலை இருந்துச்சு. நல்லா அழகாக பொறுமையாக கட்டலாம் அப்படின்னு சொல்லி பூ கட்டிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் நம்ம உருப்படியே பண்ணுற ஒரு சில வேலையில் இதுவும் ஒன்று. சரின்னு சொல்லி பூ கட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். பெருசாக வேறு எந்த வேலையுமே இல்லை. டின்னருக்கு வந்து கேழ்வரகு ரொட்டி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அது வந்து கேழ்வரகு மாவு, கீரை, முருங்கைக்கீரை, மிளகா, ரெட் சில்லி காஞ்சது ட்ரைடு ரெட் சில்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவாங்க, உப்பு போடுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் தவாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு பட்டாணி குருமா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை பாய், see you soon.